ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் மகா கும்பமேளா கடந்த 13ஆம் தேதி தொடங்கி பிரம்மாண்டமாக நடந்து வருகிறது. இந்த ஆண்டு கும்பமேளா தொடங்கிய ஒரே வாரத்தில் சுமார் 9 கோடி பேர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி உள்ளனர். அடுத்த மாதம் 26ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும் நிலையில் மொத்தம் சுமார் 40 கோடி பேர் புனித நீராடுவார்கள் என்று உத்தரப்பிரதேச அரசு எதிர்பார்க்கிறது. அதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. பொதுவாக கும்பமேளாவில் யோகிகள், நாகா சாதுக்கள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோர் கவனம் பெறுவது வழக்கமான ஒன்று. இந்த முறை இளம்பெண் ஒருவர் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். காரணம் அவரின் அழகும் காந்த கண்களுமே. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்த அந்த பெண் ருத்ராட்சை மாலை விற்பனை செய்பவர். இப்போது கும்பமேளா நடைபெற்று வருவதால் தமது குடும்பத்துடன் பிரயாக்ராஜ் சென்று ருத்ராட்ச மாலைகளை விற்று வருகிறார். காந்த கண்களுடன் இருக்கும் அவரின் புகைப்படங்களும் வீடியோக்களும் இணையத்தில் சக்கை போடுகின்றன. காந்த கண்ணழகி, பிரவுன் பியூட்டி என்று ஆளுக்கு ஒரு பெயர் வைத்து அந்த இளம்பெண்ணின் புகைப்படத்தை பகிர்ந்து தங்கள் மனதில் இருக்கும் கருத்தை பதிவிட்டு வருகின்றனர். கும்பமேளாவுக்கு வந்த பல விஐபிகள் மற்றும் யூடியூபர்கள் இவரை போட்டோ எடுத்து இணையத்தை அதிர விடுகின்றனர். கும்பமேளாவை காட்டும் வடமாநில தொலைக்காட்சிகள் அனைத்தும் இவரையும் சேர்த்தே காட்டுகின்றன. இப்படி ஓவர் நைட்ல பிரபலமான அவரின் பெயர் மோனலிசா போன்ஸ்லே. வீடியோக்கள் தீயாக பரவிய போது மகிழ்ச்சியில் இருந்த மோனலிசாவும் அவரது குடும்பத்தினரும் இப்போது மிகவும் வருத்தத்தில் இருக்கின்றனர். காரணம், அந்த பெண் பிரபலம் அடைந்ததை பார்த்து இளைஞர்கள் பட்டாலும் அவரை வட்டமடிக்க தொடங்கியதுதான். மோனலிசா எங்கு சென்றாலும் இலசுகள் அவரை சுற்றுவதால் வியாபாரத்தை பார்க்க முடியாமல் மோனலிசா மட்டுமின்றி அவரின் குடும்பமே சிரமத்திற்கு ஆளாகியுள்ளது. இது குறித்து அந்த பெண்ணின் தந்தை கூறுகையில், வியாபாரம் அமோகமாக நடக்கும் என்றுதான் இங்கு அழைத்து வந்தேன். ஆனால் நிலைமையே மாறிவிட்டது. மோனலிசாவை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் வலம் வருகிறது. அவர்கள் வீடியோ எடுக்கின்றனர், போட்டோ எடுக்கின்றனர். கும்பமேளாவில் வருமானம் கிடைக்கும் என நினைத்து ஏராளமான பொருட்களை வாங்கி இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் எங்களால் வியாபாரமே செய்ய முடியவில்லை. மகளை மீண்டும் சொந்த ஊருக்கு அனுப்பிவிட யோசிக்கிறேன் என்று வேதனை தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பாலிவுட் சினிமா தயாரிப்பாளர் சனோஜ் மிஸ்ரா அந்த பெண்ணுக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு வழங்குவதாக அறிவித்துள்ளார். இந்த பெண்ணின் புகைப்படத்தை பகிர்ந்த அவர், பாலிவுட்டில் இருக்கும் மடுக்குகளுக்கு பதில் எனது அடுத்த படத்தில் இந்த ஏழை பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என நினைக்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். ஊசி மணி பாசி விற்க வந்தவர் ஐஸ்வர்யா ராய் போல் பாலிவுட் நடிகை ஆக போகிறாரா? கோடிக்கணக்கான குடும்ப பெண்கள் போல வீட்டில் இருக்க போகிறாரா என்ற $1 மில்லியன் கேள்விக்கு கும்பமேளா முடிவிலாவது பதில் கிடைக்குமா?